Taste the Daily. சென்னை கோயம்பேடு ஆதார் சேவை மையத்தில் அதிக கூட்டம் காரணமாக தினமும் நூற்றுக்கணக்கான மக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவலம் நிலவுகிறது. குறைவான நபர்களின் கோரிக்கைகள் மட்டுமே தீர்க்கப்படுவதால் சிறிய பிழை திருத்தத்திற்கே பல நாட்கள் வரவேண்டி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். சேவை மையத்தில் கூடுதல் பணியாளர்களை நியமித்து விரைந்து தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு நாளைக்கு 400 டோக்கன் தான் சொல்கிறாங்க. அதுவும் கால் மணி நேரம் கழிச்சு தான் டோக்கன் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த டோக்கன்லேயே மெயின் ரோடு வரைக்கும் நிற்கிது. ஒரு 100 பேருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டோக்கன் வாங்கின்னு போய் மேலே ஒரு தடவை போய் ஒரு ஃபார்ம் வாங்கணும். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த ஃபார்ம் வாங்கி நிற்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வாங்கிட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஆள் அலாட் பண்ணுறதுக்கு அது ஒரு அரை மணி நேரம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் உள்ளே போகிறதுக்கே. அதுக்கப்புறம் தான் அவங்க உட்கார வச்சு அதுக்கப்புறம் என்ன கிளியர்னு தெரிஞ்சு பண்ணோம். இதில் ஒரே ஒரு கொடுமை என்னான்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஆதார் கார்டு ஒரு ஜெராக்ஸோ இல்லை ஆதார் கார்டு ஒரிஜினலோ எடுக்காமல் போயிட்டோன்னா உள்ளுக்குள்ளேயே ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கலாம். எல்லாம் எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, அவங்களே வச்சு பண்ணலாம். ஆனால் போய் ஜெராக்ஸ் எடுத்துணுவான்றாங்க. விழுப்புரம் மாவட்டம் வல்லத்தில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அதிமுக ஆட்சியில் 19 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 12 லட்சம் ரூபாயில் புதிய திறந்த வெளி கிணறு அமைக்கப்பட்டது. 2 வளர்ச்சி திட்டங்களையும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஃபெயிலியர் ஆட்சி கொண்டு வரவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். 60,000 கொள்ளளவு கொண்ட மேல்நீர் தேக்க தொட்டிக்கு சுமார் 19 லட்சம் அரசு பணத்தை வீணடிக்கப்பட்டு இதுவரைக்கும் மேல்நீர் தேக்க தொட்டிக்கு தண்ணி ஏற்றப்படாமல் மக்களுக்கு பயன்படாமல் நிலையிலும் அது வீணடிக்கப்பட்டுள்ளது. இந்த அரசு பணம் வீணாகுவதால் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு இந்த மேல்நீர் தேக்க தொட்டிக்கு இதுவரைக்கும் மக்கள் பயன்பாட்டுக்கு தண்ணீர் ஏற்றப்படாமல் நிலுவையில் உள்ளது. மாவட்ட ஆட்சியர் விசாரணை செய்து உரிய நடவடிக்கை மேற்கொண்டு மக்கள் பயன்பாட்டிற்கு தண்ணீர் ஏற்றுமாறு தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நிலத்தை ஆக்கிரமித்து தார் சாலை அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண் தீக்குளிக்க முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சின்னக்கரையில் தனியார் நிலத்தை ஆக்கிரமித்து தார் சாலை போடப்படும் நிலையில் நில அளவீடு செய்த பின்னர் சாலை அமைக்க வேண்டும் என ருக்மணி என்பவர் தீக்குளிக்க முயன்றார். ஃபெயிலியர் மாடல் அரசும் ஏவல் துறையும் அராஜகத்துடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.